சர்ச்சுக்கு வர நேரத்துல if I don't see your printed Bible, it tells me a lot. சொல்லுங்க, இயேசுவே இன்றைக்கு பைபிளை கொண்டு வராத சோம்பேறிகள் எங்க பக்கத்துல இருக்கிறாங்க, அவங்கள தொடுங்கப்பா. புதுசா ட்ரெஸ்ஸை வாங்குறாங்க, மொபைலை வாங்குறாங்க, வண்டியை வாங்குறாங்க. உம்முடைய வார்த்தையை வாங்குறதுக்கும் தூக்குறதுக்கும் கொண்டு வரத்துக்கும் சோம்பேறிகளை இந்த வருஷத்துல தொடுங்க. அப்படி கீழ்ப்படிஞ்சு பாஸ்டருடைய வார்த்தைக்கு கொண்டு வந்தாங்கன்னா 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுங்க. அப்படி பாஸ்டருடைய பேச்ச அறிவில்லாம அசட்டை பண்றவங்களுக்கு 2 தனையா மைனஸ் பண்ணுங்க. ஆமென். வாங்குறது மாத்திரம் நல்லா வாங்குறது தானே டபுள் பிளஸிங்னா எல்லாரும் ஆமென் ஹalleluya. உனக்கு 2 வீடு கொடுப்பாரு ஹalleluya. உனக்கு வேலை மேல வேலை ஹalleluya. 2 போனேன்னு சொன்னா ரொம்ப கஷ்டம். அதனால கடவுளுடைய வீட்டுக்கு வர்ற நேரத்துல you should have the printed version. முடிஞ்ச அளவு ரைட். ஸோ இன்றைக்கு நம்ம தேவனுடைய வார்த்தையை நம்ம கற்றுக்கொள்ள போறோம். we are going to learn the word of God. அப்போ போன சண்டே பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம சொன்னோம், இயேசு கிறிஸ்து வந்துட்டு அவரு குருத்தோலை எடுத்து மக்கள் என்ன பண்ணாங்கன்னா they welcomed Jesus Christ. And as they welcomed Jesus Christ, they said Hosanna to the king. அவரே மாத்திரம் பெரியவர், அவரை போல வேற யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவை பத்தி அநேக மக்கள் சொன்னாங்க, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, அவருக்கு மாத்திரமே he is called to be the king. அப்ப இந்த இயேசு கிறிஸ்து அவர் சண்டே அவர் ஒரு கழுதையின் மீது வந்துட்டு இருக்காரு எருசலேமுக்குள்ள. வந்த உடனேயே ஜனங்களை பார்த்து ரொம்ப பார்க்கிறாரு. அந்த வசனம் சொல்லுது, எருசலேமை பார்த்து அவர் பரிதாபப்பட்டார். he felt sorry and sad for Jerusalem. அப்போ இந்த இயேசு கிறிஸ்து அவர் போன சண்டே பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் குருத்தோலையை எடுத்துக்கிட்டு அவருக்கு குருத்தோலையை மக்கள் எடுத்து அவங்கள வெல்கம் பண்ணாங்க. நீங்க அந்த கதையில பார்த்தீங்கன்னு சொன்னா சண்டேக்கு அப்புறமா மண்டே இயேசு கிறிஸ்து அவர் தேவனுடைய ஆலயத்துக்கு போனாரு. அங்க தேவனுடைய ஆலயத்துல எல்லாரும் என்ன பண்ணாங்க, அடிச்சார். எதில் அடிச்சாரு? சாட்டையில் அடிச்சார். அப்ப ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்து ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சார். Jesus did something. On a Friday we all came together and we said Jesus Christ died for our sins. இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்துக்காக அவர் மரித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஆனா இந்த சண்டே மார்னிங் இந்த காலை வேளை நம்ம ஏன் வரோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த காலை வேளை வந்திருக்கிற ஒரே ஒரு காரணம், இயேசு சிலுவையில மரித்தார், ஆனால் அவர் உயிரோடு எழுந்தார். அந்த சிலுவையில இயேசு கிறிஸ்து அவர் இல்லவே இல்லை. Jesus is not there on the cross. இன்னைக்கு ரொம்ப பேர் அந்த சிலுவையை பார்த்து ஐயோ இயேசு செத்தாரே, ஆனா அந்த இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில அவர் இல்லவே இல்லை. Jesus is not on the cross. The cross is only the reminder that I have crossed over my sins. அந்த சிலுவையின் காட்சி எனக்கு ஞாபகப்படுத்துறது என் பாவத்தை ஆண்டவர் மன்னித்தார்னு சொல்லிட்டேன். இந்த சிலுவையில இருந்து இயேசு கிறிஸ்துவை எங்க போட்டாங்க? கல்லறையில போட்டாங்க. Jesus was kept in a tomb. அந்த கல்லறையிலும் பாத்தீங்கன்னா வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவை அந்த கல்லறை கூட பிடிச்சு வைக்க முடியல. In fact, ஆதி திருச்சபை, the early church, sometime when you meet each other you always say praise the Lord. கேட்டீங்களா? எப்ப நீங்க யார் மீட் பண்ணாலும் praise the Lord praise the Lord சொல்லுவீங்க. ஆக்சுவலா ஆதி திருச்சபை மக்கள் அவங்க praise the Lord சொல்லவே மாட்டாங்க. ஆதி திருச்சபை மக்கள் எப்ப வந்தாலும் அவங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, Jesus is risen. இயேசு உயிரோடு எழுந்தார். சம்டைம் நீங்க இந்த முஸ்லிம் மக்கள் நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த முஸ்லிம் மக்கள் அவங்க எங்க என்ன வேலை செஞ்சாலும் அவங்க சொல்லுவாங்க இன்ஷா அல்லாஹ். கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீ யாரா இரு, என்னென்ன வேலை செய்யி, நம்ம நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா இன்ஷா அப்படின்னு சொன்னா கடவுள் நினைச்சா பாத்துக்கலாம். அப்ப கிறிஸ்தவர்கள் நீ பிரேஸ் தி லார்ட் சொல்றியோ இல்லையோ, நீ யார பார்த்தாலும் முடிஞ்சா போன் பண்ணும்போது பிரேஸ் தி லார்ட் சொல்லாதபடிக்கு நீ சொல்லுங்க Jesus is risen. இயேசு உயிரோடு எழுந்தார். அப்ப இந்த இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்துட்ட பின்னால 40 நாளுக்கு அவர் இந்த பூமியில வாழ்ந்தார். அப்ப அன்னைக்கு இயேசு கிறிஸ்து அவர் மரிச்ச உடனே, அவர் உயிரோடு எழுந்த உடனே வசனம் சொல்லுது 40 நாட்கள் Jesus was on this earth for 40 days. 500 பேருக்கு மேல இயேசுவை பார்த்தாங்க. யோசிச்சு பாருங்க, 40 நாளுக்கு செத்தவன். ஏன்னா அந்த நாள் எருசலேம்ல எல்லாருமே பார்த்த ஒரு காட்சி, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடிச்சாங்க. அப்ப everyone knew that Jesus was dead. அப்ப பப்ளிக்கா பார்த்த இந்த ஒரு மனுஷன் செத்து போனதை பார்த்தாங்க. செத்து போன அந்த ஆளு 40 நாளுக்கு, யோசிச்சு பாருங்க, ரோட்ல போயிட்டு இருக்கிறாங்க, சடனா இவர் வராரு. ஹலோ எப்படி இருக்கீங்க நீங்க?
அப்பா என்ன எப்படி உங்க இமோஷன்? இவரு பாஸ்டரா இல்ல இவரு பிசாசா? அப்ப இப்படி இயேசு கிறிஸ்து 40 நாளுக்கு 40 days he would go around and start greeting and wishing everyone. அப்ப அப்படிப்பட்ட இந்த இயேசு கிறிஸ்துனுடைய இந்த resurrectionல பார்த்தது யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, the resurrection was seen first by not by a man but by a woman. முதலாவது காட்சி ஆண்டவர் யாருக்கு கொடுத்தார்னா பெண்களுக்கு மாத்திரமே கொடுத்தார் ஆண்டவருங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா எல்லா சர்ச்சுக்கு எங்கன்னா நீங்க போங்க, உலகத்துல எந்த சர்ச்சுக்கு நாங்க போங்க, அந்த சர்ச்சில் போய் நீங்க திரும்பி பாத்தீங்கன்னா 75% பெண்கள் தான் இருப்பாங்க, 25% தான் ஆண்கள். Have you seen that? You go to any church, you will see the majority will be always women. இந்த உலகம் முழுவதுமாக gospel போன காரணமே, அதாவது உலகம் முழுவதுமாக அது எப்படிங்க இயேசு கிறிஸ்து இருந்த அந்த சின்ன ஊர் எருசலேம், நாசரேத் is a very small place. It had only about some 30 plus families. It's a very small unnoticed village. அப்படிப்பட்ட சின்ன கிராமத்தில் நடந்த பிறந்த இயேசு பத்தி almost 3 to 4,000 kilometers தாண்டி, எவ்வளோ மைல் தாண்டி இந்தியாவுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொன்னா, it can be gospel can be one reason. Second reason was women. பெண்களை தேவன் சுவிசேஷம்காக அவர் பயன்படுத்துறாரு. அதனாலதான் பெண்கள் மிக முக்கியமானவங்க. The women are very very important. ஆண்டவர் சொல்றாரு, புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை, ஆனா புத்தி இல்லாத ஸ்திரீ அதை தன் கைகளினாலே. It is very important to find a wise woman, especially all those who are single. நீ கல்யாணம் ஆகாம இருக்கிறேன்னு சொன்னா, your biggest two things I would say, ரெண்டு விஷயத்தை தேடணும். நீதிமொழிகளை பாத்தீங்கன்னா, if you read all 31 chapters of Proverbs, two things you have to find. One is find God, find wife. கடவுளை தேடணும், எங்க கடவுள்னு சொல்லிட்டு. ரெண்டாவது புத்தி உள்ள பெண்ணை தேடணும். So it is a hard work to find a woman. அதனால தான் சர்ச்சில் இருக்கக்கூடிய அப்பா அம்மாங்க உங்க பெண்களை புத்தி உள்ள பெண்ணா வளர்க்கணும். வாயாடி மாதிரி வளர்க்கக்கூடாது, சண்டை காட்சியமா வளரக்கூடாது, சோம்பேறி மாதிரி வளரக்கூடாது. அப்போ கடவுளுடைய ஆசையே இந்த பெண்களை தேவன் பயன்படுத்தணும். So God used women in the resurrection. மத்தேயு 28 அதிகாரம் வசனங்கள் 5, Matthew chapter 28 verse 5, we will read this together. தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். இயேசு சொன்ன, தூதன் சொன்ன முக்கியமான ஒரு வார்த்தையே பயப்படாதிருங்கள். அப்ப ஆண்டவருடைய ஆசை இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு அவருடைய வார்த்தையில, உனக்கு பயப்படாம இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு அநேக பேருக்கு அநேக விதமான பயம். ஒரு சில மக்களுக்கு எதிர்காலத்து மேல பயம். How will I face my future? ஒரு சில ஜனங்களுக்கு என் பிள்ளையை எப்படி வளர்ப்பேன்? How many of you have been in that fear of raising up children? என் பிள்ளை எப்படி வளர்ப்பேன்? I am very much sure. போன வாரம் நைட்டு 11:30 மணிக்கு என் பிள்ளை படுத்துட்டு இருக்கான். அவனை பார்க்கிறேன், இவனை எப்படிதான் நான் வளர்ப்பேன்? இது மோசமான ஒரு உலகம். So we all carry the fear of raising children. ஒரு சில ஜனங்களுக்கு, ஐயோ ஜூன் மாசம் வரப்போதே, என் பிள்ளைக்கு நான் ஃபீஸ் கட்டணுமே, அது ஒரு பயம். ஒரு சில ஜனங்களுக்கு, ஐயோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சே, என் வேலை போயிடுமா, எனக்கு லே ஆஃப் ஆயிடுமா, ஒரு பயம். ஒரு சில ஜனங்களுக்கு ஸ்கூல் ஆர் எக்ஸாம்ஸ் எனக்கு வரப்போது ஒரு பயம். ஒரு சில ஜனங்களுக்கு நான் பணத்தை சேர்த்து வைக்கலையே ஒரு பயம். இப்படி எவ்வளவோ பயங்கள். அதன் மத்தியிலே தேவனுடைய தூதன் சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள். The God's angel said, do not be afraid. அந்த தூதர்கள் சொன்ன உடனே ஏன் பயப்படக்கூடாதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இயேசுவோடு இருந்த எல்லா சீஷர்கள் பாத்தீங்கன்னா, அவங்க எங்க போனாலும் ஒரு 3 வருஷம் கூடியே இருந்தாங்க. அவங்க எந்த ஊருக்கு போனாலும் ஒன்னாவே போவாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து அவர் யாரை பார்த்தாலும் சுகப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து யாருக்கு சாப்பாடு கொடுத்தாரு. அப்ப இந்த இயேசுவோடு சேர்ந்து இவரும் ஃபேமஸ் ஆயிட்டார். யாரு? சீஷர்கள்லாம். So Jesus was a popular person. Among Jesus there were disciples who also became popular. எப்பவுமே நீங்க ஒரு கம்பெனியில் நீங்க வேலை செய்றீங்கன்னு சொன்னா, உங்க பாஸ்க்கு நீங்க ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். எவ்வளவு பேர் உங்களுடைய கம்பெனில பாஸ்க்கு நீங்க ரொம்ப க்ளோஸ், வெரி நல்லது. ஆனா ரொம்ப நாள் இருந்து ரொம்ப டேஞ்சர். ஏன் சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த பாஸ் வேலை விட்ட உடனேயே கூட இருக்கும் பார்த்துக்கிட்டே இருப்பான். பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நீ ரொம்ப க்ளோஸா இருக்குன்னு சொன்னா, அந்த பாஸ் போன உடனேயே உனக்கு தான் நெக்ஸ்ட். Especially all those teachers, you are very close to your principal and all the teachers will be observing you. Oh, you're very close to principal. The moment the principal leaves, the target starts. அப்போ உனக்கு நீ எப்படி பழகுற, யார் கூட பழகுற ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
அப்ப அந்த இடத்துல இயேசுவோடு இந்த சீஷர்களுக்கு பெரிய பெருமை, என் கூட யார் இருக்கிறா, அப்ப இயேசு என் கூட இருப்பாருன்னா எனக்கு பயமே இல்லை, நான் எங்க போனாலும் தைரியமா போவேன். அப்படி இயேசு பின்னாடி 3 வருஷம் வெறித்தனமா போனது. They went around with Jesus for 3 years. ஒரு நாள் வந்துச்சு, யாருக்கு நம்பி பின்னாடி போனாலும் அவரே போயிட்டார். இப்போ யோசிச்சு பாருங்களேன், நீங்க ஒருத்தர் நம்பி ரொம்ப உங்க பாஸ் சொல்லி டக்குன்னு பாஸ் விட்டு போய் எப்படி இருக்காங்க அந்த ஃபீலிங். ஐயோ, அப்படிதான் இன்னைக்கு இயேசு கிறிஸ்து போன உடனேயே அந்த ஜனங்களுக்கு சீஷர்களுக்கு பெரிய ஒரு பயம். So the disciples were in fear of so many things. Usually bayam vanda confusion. Fear will bring confusions. Fear will never allow you to take right decisions. நீ பயப்படும்போது பொதுவாகவே நீங்க பார்த்திருப்பீங்க, கை அதரும். பார்த்திருக்கீங்களா? எவ்வளவு பேருக்கு அந்த மாதிரி கை உதறி இருக்கு. ஒரு சிலருக்கு வந்து மூச்சு அடிக்கும், பட்டு பட்டு பட்டு, அதாவது கை வச்சு பார்த்தா அப்படியே வெளியே வரும். வந்திருக்கு அந்த மாதிரி. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பயம் வந்து தூங்கிடுவாங்க, போடா எவனா வாண்டானுக்காங்க. ஒரு சிலர் பார்த்தா பயம் வந்த உடனே அழுதுகிட்டு இருப்பாங்க. So fear can be expressed in so many ways. So பயம் வரும்போது உன்னுடைய மைண்ட் நீ சொல்லிக்கணும், I am not supposed to take decision. Remember, fear is like a shadow. It follows you but it doesn't have to lead you. பயம் உன்னை ஒரு நிழல் போல உன்னை தொடரும், ஆனா அந்த பயம் உன்னை நடத்தும்படியாக அனுமதி கொடுக்காது. Don't allow the fear to lead you. It can be a shadow. அப்ப பயம் நம்முடைய வாழ்க்கையில, in fact you should don't let fear be the voice of your head. உன்னுடைய தலையில பயத்தை வச்சு நீ வாழ்ந்தேன்னு சொன்னா, அதான் ஹிந்தில சொல்லுவாங்க, ஜோ டர் கயா ஓ. Today many people live in fear. இதாயிடுமா, அதாயிடுமா, இது போயிடுமா, அது போயிடுமா, அப்படி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. The biggest problem in humanity is you are in fear of so many things which could never happen to you. ஒண்ணுமே இல்ல, ஒரு செகண்டுக்கு, just 1 second, if the earth loses gravity, அதாவது இது எல்லாமே earth ஒரு கிராவிட்டியில் இருக்காங்க, அந்த கிராவிட்டி ஃபோர்ஸ் 1 செகண்ட் போயிடுச்சுன்னா கூட ஒண்ணுமே இல்ல, நம்ம எல்லாரும் எங்க இருப்போம் சொன்னா மேல இருப்போம் ஒட்டிக்கிட்டு. அப்ப ஆண்டவர் அவருக்கு தெரியும், he knows exactly what you are going through, he knows exactly what you have to be protected from. ஆண்டவருக்கு தெரியும் நீ யாரு, உன்னை எப்படி காப்பாற்றணும். நீ பயப்படுறதுனால ஒன்னும் சாதிக்க முடியாது, ஒன்னும் பண்ண முடியாது. இன்னைக்கு நீ பயப்படாதபடிக்கு வசனம் சொல்லுது, do not fear, do not afraid, face it. Fear can be either, now long back I told like this, facing your fear boldly is faith. உனக்கு தைரியமாக ஒரு விஷயத்தை நீ செஞ்சேன்னு சொன்னா விசுவாசத்தோட செய்யுங்க. நீ யாரை பார்த்து பயப்பட தேவையில்லை. நீ பணத்துக்காக பயப்படாத, உன் பாஸுக்காக பயப்படாத. நீ பயப்படக்கூடிய ஒரே ஒரு ஆள் கடவுள் மாத்திரமேங்க. நத்திங். நீ கடவுளுக்கு மாத்திரை பயந்து வாழ்ந்துன்னு சொன்னா உனக்கு எல்லாமே தேடி வரும். ஒரு மாடுக்கு 4 கண்ணுக்குட்டி, 4 கண்ணுக்குட்டியை பிடிக்கணும்னு சொன்னா ஒரு கண்ணுக்குட்டி கை இப்படி பிடிக்கணும், இன்னொன்னு இப்படி பிடிக்கணும், மாடு ஓடிடும். அப்ப நீ 4 கண்ணுக்குட்டி பிடிக்கணும்னு சொன்னா ஒண்ணுமே இல்ல, மாடை மாத்திரம் பிடிச்சா போதும். You just need to catch the cow. The calves will automatically come. இன்னைக்கு ரொம்ப பேரு பணம் என்கிற கண்ணுக்குட்டி, வியாதி, இது வாழ்க்கை என்கிற கண்ணுக்குட்டி, ஆசீர்வாதம், இப்படி எல்லா கண்ணுக்குட்டி ட்ரை பண்ணிட்டு. நான் சொல்றேன், எதுவுமே கண்ணுக்குட்டி பிடிக்காத கண்ணா, ஆண்டவர் மாத்திரம் பிடி. Just hold on to God. Just fear him. அவரை மாத்திரம் பயப்பட, வேற எதுவுமே வேண்டாங்க. உலகத்துல உனக்கு வேற எந்த பயமும் வேண்டாம், ஆண்டவர் மாத்திரம் உடைய வாழ்க்கை. அதனால தான் பைபிள்ல பாத்தீங்கன்னு சொன்னா 365 முறை ஆண்டவர் சொல்றாரு பயப்படாத. ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லாத போது ஆண்டவர் சொன்னாரு, ஈசாக்குக்கு ஒரு பஞ்சம் வந்த உடனே ஆண்டவர் சொன்னாரு, யாக்கோபுக்கு அவனுடைய அண்ணா மீது பயம் வந்தவுடனே ஆண்டவர் சொன்னாரு, மோசேக்கு பார்வோனை பார்த்து பயம் வந்த உடனே ஆண்டவர் சொன்னாரு, யோசுவாவுக்கு தன்னுடைய பாஸ், தன்னுடைய லீடர் மோசே செத்த உடனே ஆண்டவர் சொன்னாரு, கிதியோனுக்கு பிலிஸ்தியர்கள் வந்த உடனே ஆண்டவர் சொன்னாரு. ஆண்டவர் அவங்களுக்கு சொன்னார்னா எனக்கு உன்னை பார்த்தான்னு சொல்றாரு, பயப்படாத. You don't need to get scared of anything. You don't need to get fear of anything. Face it, fear with boldly, my friend. நீ தைரியமாக வாழங்க. அப்ப தூதன் 4 விஷயத்தை சொன்னா. நம்பர் 1, don't be afraid. ரெண்டாவது, அந்த பெண்கள் 2 பேர் போனாங்க, மரியாள் அப்புறம் மக்தலேனா. 2 ladies went to the graveyard. பொதுவாகவே யோசிச்சு பாருங்க, அந்த கதையில் நான் சொன்னேன், பாஸ்டர் செத்து போயிட்டாரு, அப்புறம் 3வது நாள் நீங்க என்ன பண்ணீங்க, நீங்க சர்ச்சுக்கு வந்தீங்க, என்ன பார்த்தீங்க. பொதுவாகவே ஜனங்க செத்த உடனேயே என்ன ஊத்துவாங்க, அது என்ன பழக்கம் எனக்கும் புரியல. எங்க அம்மாவும் செத்தாங்க, எங்க அத்தைங்கெல்லாம் வந்தாங்க, எப்பா வாப்பா பால் ஊத்து போலாம்,
எங்க அம்மா உயிரோடு இருக்கும்போது நீ வந்து எந்த பாலும் குடிக்கலையே. உயிரோடு இருக்கும்போது பால் அட்லீஸ்ட் ஒரு கிளாஸ் டீ கொடுத்தா கூட ஒத்துருப்பேன். உயிரோடு இருக்கும்போது எங்க அம்மா கிட்னி ஃபெயிலியர்ல வந்துட்டு 5 வருஷம் பாடாப்பட்டாங்க. வாரத்துக்கு 3 நாள் ஹாஸ்பிட்டல் கை மாறுது. ஒரு நாள் வந்து டீ அதெல்லாம் நான் பார்த்தது இல்லையே. ஆனா செத்ததுக்கு அப்புறம் என்ன பண்றோம் நம்மங்க? அழகா சொல்றாங்க, இன்னைக்கு செத்தா அப்படிப்பட்ட உறவுகளே தேவையில்லை. அப்ப இன்னைக்கு செத்தா பால் சொல்லிட்டு பைபிள்ல எங்குமே இல்ல. இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணிருக்கிறோம். வாட் இஸ் நாட் தேர் இன் தி பைபிள் we follow it. அப்ப அந்த எங்க அம்மாவுடைய அந்த சாவுக்கு அந்த செத்து 3வது நாளுக்கு வாங்க போலாம். நான் கல்றைய மறந்துட்டேன். ஏதோ பண்ணாங்க ஞாபகம் இருக்குதாங்க. என்ன அந்த அழுதுட்டு இருந்தா எல்லாருமே நமக்கு ஞாபகம் இல்லை. இங்க தான் பாருங்க, ஏன்னா ரொம்ப 2-3 பேக் முடிச்சாச்சு. பால் அவங்க ஊத்துனாங்க, நானும் பார்த்துட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த கல்றைய எங்கே தெரியாது. இப்போ கூட ஐ கீப் கோயிங் டவுன் ஃபார் ரொம்ப பேர் அடக்கம் பண்றதுக்காக. ஆனா எங்க இருக்க 100% ஞாபகமே இல்லை. பிகாஸ் எனக்கு தெரியும் எங்க அம்மா எங்க இல்லை, எங்க அம்மா எங்க இருக்கிறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு இயேசு கிறிஸ்துக்கு பால் ஊத்த வந்தாங்க யாரு? மரியாளும் மக்தலேனா. ஆனா அன்னைக்கு அவங்களுடைய கதையில பால் ஊத்த மாட்டாங்க. அவங்களுடைய கதையில they will put something called an expensive bombs, பரிமள தைலம். சரி, பரிமள தைலத்தை என்ன பண்ணலாம், போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா கப்புன்னு ஒரு தூதன் வெளியே வரான், வந்து சொல்றான் don't be afraid. யோசிச்சு பாருங்க, நீங்க அப்படியே போயிட்டே இருக்கு, கப்புன்னு ஒருத்தர் எவ்வளவு பெரிய பயந்துருக்கீங்க நீங்க. உங்களுக்கு தெரியும் ஸ்பெஷலாக தப்பு பண்ணும்போது அதாவது ரீசெண்டாக நம்ம சர்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம யூத்துக்கு எங்கே போனாலும் தப்புன்னு இருப்பானு கரெக்டாக யார் கண்ணில் மாட்டுவாங்க? யார் கண்ணில்? கரெக்டாக சொன்னீங்க பாருங்க. ராஜு பாஸ்டருடைய பேர் கரெக்டாக வருது பார்த்தீங்களா? இது நான் சொல்ல, ஜனங்களா சொல்கிறாங்க. ஜனனுடைய இது எங்கே நம்மளுக்கு எங்கன்னா ஒரு தப்புன்னு இருப்பான், கரெக்டாக ஆப்போசிட் யார் ஒரு வாட்டி எடுத்துக்கணும். அன்னைக்கு கரெக்டா அந்த 2 பேரு அந்த கல்லறைக்கு போன உடனே எதிர்பார்க்காத ஒரு தூதன் வந்து சொல்றான், பயப்படாதீங்க. அது எப்படிங்க? இயேசு இங்க அடக்கம் பண்ணோம், இந்த அடக்கம் பண்ணது இயேசு பண்ண இல்லையே, பயம் வரணுமே. ஆண்டவர் சொல்றாரு பயப்படாத. ரெண்டாவது அந்த இயேசு அந்த வசனத்தை படிச்சு பாத்தீங்கன்னா I want you to move to verse 6, 28 verse 6, 28:6. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். He is inviting you to come and see. He is not here. First thing, don't be afraid. And the second thing, he is not here. அவர் இங்க இல்ல. அப்ப நம்முடைய ஆண்டவர் அவர் அந்த கல்லறையில இல்ல. நம்முடைய ஆண்டவர் அவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர். இன்னைக்கு ரொம்ப பேர் இன்ஃபன்ட் ஜீசஸ் சர்ச்சுக்கு போவாங்க. அங்க போயிட்டு இன்னும் இயேசு கிறிஸ்து எப்படி இருப்பாங்க? இன்ஃபன்ட்டாவே இருப்பாங்க. குழந்தை இயேசுனா இயேசுங்களா? குழந்தை இல்லைன்னு சொன்னா எங்க போடுமா? ஆமா, அது என்ன கதை எனக்கும் புரியல எனக்கு. அப்படி குழந்தை இல்லாதவங்க அங்க போயிட்டாங்கன்னா டாக்டருங்களுக்கு வேலையே இல்லை. கரெக்டுங்களா? ஆமா இல்லையா? IVF ட்ரீட்மெண்ட், இவ்வளோ ட்ரீட்மெண்ட், வேலையே இல்லை. அழகா என்ன பண்ணலாம், போங்கடா கண்ணா ஒரு பஸ்ஸை பிடிச்சி அங்க போயிட்டு 40 நாள் கும்பிடு போட்டு வந்துடும் வேண்டியதானே. அப்போ ரெண்டாவது காரியம் அங்க சொல்லுது, இயேசு கிறிஸ்து அவர் அந்த கல்லறை, he is not here because he is risen. சாவு அவரை பிடித்து வைக்க முடியவில்லை, கல்லறை அவரை பிடித்து வைக்க முடியவில்லை, ரோமனுடைய கவர்மெண்ட் பிடித்து வைக்க முடியல. nothing can hold him, my friend. இயேசுவை ஒன்னும் பிடிக்க வைக்க முடியாது. ஒரே ஒரு விஷயம் மாத்திரமே இயேசு பிடிச்சு வைக்க முடியும், உன்னுடைய அன்பு. only your love can hold him, my friend. அவர் மேலிருந்து கீழே வந்த ஒரே ஒரு காரணம், the reason for him to come down, not because you are a sinner. நீ பாவம் பண்ணதால கீழே வரல, அவர் கீழே வந்த காரணம் என் பிள்ளை, நீ என் பிள்ளை. அப்ப ஆண்டவரை எதுவுமே பிடிச்சு வைக்க முடியாது, ஆண்டவரை ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் பிடிச்சு வைக்க முடியும், and that is only your love. அப்ப இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆண்டவர், அவர் உயிரோடு எழுந்த ஆண்டவருங்க, அவர் மரிச்ச ஆண்டவர் அல்லங்க. when he got risen up, he gave 4 things, my friend. because he was risen up, you receive 4 things. number 1, you receive a resurrected body. இயேசு உயிரோடு எழுந்தனால தான் நீ சொல்லலாம், why should you become a Christian? you could have just been in any other religion. எவ்வளோ அழகான ரிலிஜன்ஸ் இருக்கு இல்லையா? ஏன் நீ இயேசுவை நீ நம்பணும்னு சொன்னா, the reason, the core message of Christianity is resurrection. அப்ப இயேசு கிறிஸ்து அவர் உயிரோடு எழுந்ததால நீ பரலோகத்துக்கு போகும்போது நீயும் உயிரோடு எழும்ப போகிறாய். அப்ப நம்பர் 1, you get a resurrected body. இந்த பாடி போய்டும், இந்த பாடிக்கு எல்லாம் மேக்கப் தேவை, இந்த பாடிக்கு க்ளோ அப் தேவை, இந்த பாடிக்கு எல்லா செட்டிங் தேவை. you need everything. you need the makeup, you need this, you need that. ஆனா ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, நீ செத்த உடனே the moment you die you will receive a resurrected body. அப்ப இந்த resurrected body மாத்திரம் இல்ல, வசனம் சொல்லுது you will receive a mansion. ஐயோ எனக்கு சொந்த வீடே இல்லையே, இவனை கட்டிக்கிறதோட 4 மாடு கட்டிருக்கலாமா இருந்துச்சு,
இவனை பெத்துக்கிறதோட 4 பண்ணியை பெற்றிருக்கலாம். கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க எல்லாம். எனக்கு கிடைச்சது பாரு, எனக்கு வாய்ச்சது பாரு வாழ்க்கை. நீ இந்த உலகத்துல நீ வீடு வாங்குறியோ இல்லையோ, உனக்காக ஆண்டவர் பரலோகத்துல ஒரு மாளிகை வச்சிருக்காங்க. நம்பர் 1, நீ இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த உடனே ஃபர்ஸ்ட் திங் உனக்கு ஒரு resurrected body. This body will not be affected by any sickness. ரெண்டாவது, உனக்கு ஆண்டவர் பரலோகத்துல ஒரு பெரிய மாளிகை. 2 பேரு செத்து பரலோகம் போனாங்க. இது ஒரு கதை. அதுல ஒருத்தர் பாஸ்டர், ஒருத்தர் டிரைவர். அப்ப அந்த போன உடனேயே அந்த டிரைவருக்கு வந்த உடனேயே ஏசப்பா சொன்னாரு, வாடா. அவன் டிரைவர் வரான். அப்போ ஏசப்பா சொல்றாரு, இது ஒரு கதை. உனக்கு அழகான அந்த பியூட்டிஃபுல்லான பெரிய பில்டிங் உனக்கு தான்டா. டிரைவருக்கு ரொம்ப சந்தோஷம். பின்னாடி யார் இருக்கிறா? பாஸ்டர். ஒரு டிரைவருக்கே இவ்வளவு பெரிய வீடுன்னு சொன்னா பாஸ்டருக்கு இன்னும் பெருசா இருக்கும். அப்ப அந்த டிரைவருக்கு அந்த பெரிய வீடு கொடுத்து முடிச்ச உடனே பாஸ்டர் வர்றாரு. இப்ப ரொம்ப நல்லா கொஞ்சம் பிரைஸ் தி லார்ட் இயேசுவுக்கே. அது ஒரு குரூப்பிங் இருக்குது. எஃபெக்ட் போட்டே பேசும், ஒழுங்காக பேசும், நார்மலா பேசவே முடியாது. எது எடுத்தாலும் பிரைஸ் தி லார்ட். ஆமா, ஒழுங்காவே ஹலோ குட் மார்னிங் சொல்ல தெரியாது. எது எடுத்தாலும் ஆமா. சரி, இந்த கதைக்கு வருவோம். அப்போ அந்த பாஸ்டர் வந்த உடனே ஏசப்பா சொல்ற, வாப்பா, உனக்கு உன் வீடு குட்டி வீடு. அந்த வீடு பாஸ்டர் வந்துச்சுக்கோ. ஒரு டிரைவருக்கு பெரிய வீடு, எனக்கு சின்ன குட்டியான வீடாங்க. இது நியாயமே இல்லை, கணக்கு தப்பா இருக்குது. கொஞ்சம் புக்கை செக் பண்ணி பாருங்க. ஆண்டவர் கணக்கெல்லாம் பார்த்தாரு. சாரி கண்ணா, இதாங்க ரியாலிட்டி. எனக்கு இந்த வெளிப்பாடு தாங்க. எனக்கு மட்டும் ஏன் குட்டி வீடு, சின்ன வீடு ஏன்? அப்போ சொல்றாரு, நீ பிரசங்கம் பண்ணும் போதெல்லாம், ஒவ்வொரு வாரம் நீ பிரசங்கம் பண்ணும் போதெல்லாம் அவன் தூக்கிட்டே இருந்தான். யாரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணும்போது அவன் தூக்கிட்டே இருந்தான். ஆனா டிரைவர் ஓட்டல அவன் பயந்துக்கிட்டு சொன்னான், எசப்பா காப்பாத்துக்கப்பா, எசப்பா. அதனால உன் பிரசங்கத்துக்குன்னா இல்லைங்க, பவரே இல்லை. டிரைவர் ஓட்டணும். இன்னைக்கு ரொம்ப பேர் ஓட்டான பயம் வரும். அநேக மக்கள் மனம் திரும்பிட்டாங்க. So இயேசு கிறிஸ்துவை நீ உயிரோடு எழுந்த உடனே நம்பர் 1, he gives you resurrected body. Number 2, he gives you a mansion. Number 3, he gives you the crown. ஆண்டவர் உனக்கு கிரீடங்களை கொடுப்பார். நீ ஆண்டவருக்கா நீ வாழ்ந்தேன்னு சொன்னா அது there are 5 crowns. நீ ஆண்டவருக்கா நீ ஏதாவது விட்டேன்னு சொன்னா, ஆண்டவருக்காக உன்னுடைய பணம், உன்னுடைய எதிர்காலம் ஏதாவது விட்டேன்னு சொன்னா, ஆண்டவர் உனக்கு கிரீடங்களை கொடுப்பார். when you start giving away something for God, he will honor you, my friend. 4வது, நீ பரலோகம் போனன்னு சொன்னா உனக்கு புதிய குடும்பத்தை கொடுப்பார். அப்போ இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த உடனே when he got risen up, he gave you 4 things, my friend. அப்ப இயேசு கிறிஸ்து அவர் அங்க இல்ல, he is risen. அப்ப இயேசு கிறிஸ்து அன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் அவர் ஏன் மரிச்சார்னா உன்னை எழுப்பும்படியாக. அந்த தூதர்கள் அந்த பெண்களை பார்த்து சொன்னாங்க, நம்பர் 1, don't be afraid. Number 2, he is not here. அதே போல அதே வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, அதே வசனம் பாருங்க நீங்க, verse 6, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். He says, hey, I want you to come and see. The third thing is come and see. அவரை எங்க வச்சிருக்கிறோமோ அதை வந்து பாருங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த கதையில இப்ப நான் செத்து போயிட்டேன். செத்து போன உடனே கல்லறையெல்லாம் என்ன பண்ணீங்க, வந்து அடக்கெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு 3வது நாள் பால் ஊற்றுறதுக்கு பாஸ்டர் ஜஸ்டினும் பாஸ்டர் ராஜோ வராங்க. பாலெல்லாம் ஊற்று. ஐயோ பாஸ்டருக்கு ஷாதிகா பிரியாணி ரொம்ப இஷ்டமே, அதை வச்சிருவோமே. ஐயோ பாஸ்டருக்கு மதுரை பாண்டி மெஸ்ஸில் இட்லி பிடிக்குமே, அதை வச்சிருவோம். ஐயோ பாஸ்டருக்கு அந்த ரெஸ்டாரண்ட் இது பிடிக்குமே, பாஸ்டருக்கு இதெல்லாம் பிடிக்குமே சொல்லி எல்லாம் வகை வகையாக எடுத்து என்ன பண்ணுறாங்க, வச்சிடுறாங்க. அப்புறம் எல்லாம் வச்சு முடிச்சுட்டு அவங்களே சாப்பிட்றாங்க. அது வேற கதை. Seriously, I don't understand this. இந்த நவம்பர் 1 போய் பார்த்துருக்கீங்களா நீங்க? நவம்பர் 1 கல்ற வெயிட்லாம் அடிப்பானுங்க. பாவம் அந்த அம்மா உயிரோடு இருக்கும்போது ஒன்றும் பண்ணிருக்க மாட்டானுங்க. சரி, ஏதோ அந்த கதையை விடுங்க. பாஸ்டர்கள்லாம் பண்ணி முடிச்சு இவங்களாம் சாப்பிட்டுலாம் பண்ணிட்டாப்பா பாஸ்டர். ஓகே, 3வது நாளுக்கு அப்புறம் யார் வர? இப்போ நான் வரேன். 40 நாள் செத்து விளையாடலாமா? செத்து விளையாடலாமா? அந்த மாதிரி உங்களை கூப்பிடுற, வாங்க ஜான்சன் மார்க்கெட் கல்றைக்கு போலாம், வாங்க. நான் உள்ள போவேன், நீங்களும் உள்ள போகணும், மாத்தி உள்ள போலாமா? ஓ போயாயோ, ஏதோ ஃபாஸ்ட் மருந்து கொடுத்தா. அன்னைக்கு தூதர்கள் பார்த்து சொன்னாங்க, come and see. நான் எங்க இருக்கிற அவர் வச்சிருக்க இடத்த வந்து பாருங்க. இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை, இதே வார்த்தையை, இந்த தூதன் சொன்ன அதே வார்த்தையை இயேசு கிறிஸ்து பேப்டிசம் எடுத்த உடனேயே 2 சீஷருங்க போறாங்க. அவர் பேப்டிசம் முடிச்ச உடனே 2 சீஷர் ஃபாலோ பண்ணிருக்கிறாங்க. ஃபாலோ பண்ணி முடிச்சு அவர் கேட்கறாங்க, ஏசப்பா உங்க வீடு எங்க இருக்குது? Right after the baptism of Jesus, they ask, where is your house? அப்புறம் உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், யோசிச்சு பாருங்க.
நான் வந்து கேட்குற இந்த மாதிரி உங்க வீடு எங்க இருக்குது அப்படி கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? நீங்க இப்போ நான் யாரை கேட்டாலும் காவல் போய் சொல்றேன், சிஸ்டர் எங்க இருக்கீங்க நீங்க? சூப்பர். எங்க இருக்கீங்க நீங்க? சக்கு. எங்க இருக்கீங்க நீங்க? எங்க இருக்கீங்க நீங்க? எங்க இருக்கீங்க நீங்க? அது நாங்க யாரை கேட்டாலும் கரெக்டா பதில் சொல்றீங்க தானே, கரெக்டுங்களா? இயேசு கிறிஸ்து கிட்ட வந்துட்டு ஒருத்தர் கேட்கறாங்க, ஞானஸ்தானம் முடிச்ச உடனே எங்க இருக்கிறீங்க? அவர் என்ன சொல்லணும்? வாயை மூடிட்டு கம்மனல்லி ஹென்னூர் லிங்கராஜபுரம் சொல்லணும் தானே. அவர் தான் சொல்றாரு, வந்து மடையனாயனி. Jesus was supposed to be telling, come, he's saying he has to give an address when people are asking. இயேசு கிறிஸ்து ஆன்லைன்ல பார்க்கும்போது பார்த்து பேசியிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து அட்ரஸ் கேட்டார்னா அவர் அட்ரஸ் கொடுக்க மாட்டாரு. அவர் என்ன சொல்லுவார்னா, வந்து பார். Jesus will never give address. Jesus will always say, come and see. What does it mean? Come and see means he wants you to live with him. ஆண்டவர் அவருடைய இருக்கிற அட்ரஸ் கொடுக்க மாட்டாரு. அவர் சொல்லுவாரு, என் கூட இருந்து பார், என் கூட வாழ்ந்து பார், என் கூட வந்து இருந்து பார். Come and see, come and have an experience with Jesus. நீ இயேசுவோடு உன்னுடைய உறவுகள் ஆழமாயிடுச்சுன்னு சொன்னா இயேசுக்கு நடந்த விஷயம் உனக்கு நடக்கும். இயேசு தண்ணீர் மேல் நடந்தார்னா உனக்கும் அதை போல் அற்புதங்களை செய்வாருங்க. இயேசு அநேக பேருக்கு உதவி பண்ணார்னா உன்னை வச்சு அநேக நபர்கள் உதவி பண்ணுவாரு. இயேசு எப்படி இருந்தாரோ அப்படி நீ செய்வ. You will do more than Jesus. இயேசுவை காட்டிலும் அதிகமாக நீ செய்வாங்க நீ. அப்போ மூணாவது அந்த தூதர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா வசனம் சொல்லுது, அந்த தூதர்கள் அந்த மரியாள் மக்தலேனா சொன்னாங்க, come and see. Jesus is always interested calling people to live with him. இயேசுக்கு ஒரு பெரிய ஆசை நம்ம அவரோடு வாழணும். அப்போ முதலாவதாக தூதர்கள் சொன்னாங்க, பயப்படாதீங்க. இரண்டாவது சொன்னாங்க, அவர் இங்கே இல்லை. மூணாவது, வந்து பாருங்கள். அடுத்த வசனம் பாருங்க நீங்க, 7ஆம் வசனம். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றார். The fourth thing, the angel said, go and tell. அப்ப இயேசுனுடைய ஒரு பெரிய ஆசையே அன்றைக்கு அந்த தூதன் சொன்னா, நீ போய் சொல்லு. இந்த இயேசு கிறிஸ்து அவர் மரித்தவர் அல்ல, இந்த இயேசு கிறிஸ்து அவர் உயிரோடு எழுந்தவர். அங்க அப்ப நம்முடைய ஆண்டவர் அவர் செத்த போன இல்ல, நம்முடைய ஆண்டவர் உயிரோடு எழுந்த ஆண்டவர். அங்க அப்ப நீ தைரியமா சொல்லு. You should be very bold whenever you meet people. In fact, இன்னைக்கு நீ உன்னுடைய ஸ்டேட்டஸ்லாம் நீ போடணும், he is risen. Don't put happy Easter, because the Easter will remind you Easter eggs. Easter will remind you Easter buns. My friend, that's the dangerous thing of this world. It can manipulate the core message. The core message is not Easter, because the word Easter belongs to a goddess by name Ishtar. அப்ப the Christianity has taken lot of things which is out of the Bible. இன்னைக்கு ரொம்ப பேர் என்ன பண்ணுவான் தெரியவே தெரியாது, Ishtar என்கிற கடவுளுடைய பேர் என்ன பண்றான் பயன்படுத்திட்டு இருக்கான். அப்போ இன்னைக்கு நம்ம என்ன சொல்லணும்னு சொன்னா, ஹாப்பி ஈஸ்டர் இல்ல, ஹாப்பி ரிசரக்ஷன் டே. இயேசு உயிர்த்தெழுந்த ஒரு நாள். ஆமென். அப்ப அன்னைக்கு இயேசு கிறிஸ்து அந்த தூதன் வழியாக சொன்னாங்க, அவர் இங்கே இல்ல. சரி, அவர் இங்க இல்ல, அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க இல்லன்னு சொல்லி போய் சொல்லு, go and tell. அப்ப ஆண்டவருடைய ஆசை அந்த அதிகாரத்தை பாத்தீங்கன்னு சொன்னா, மத்திய 28 அதிகாரம் பார்த்தீங்கன்னா கடைசி வசனங்கள் 18, 19, 20 பார்த்தீங்கன்னா இட்ஸ் கால்ட் த கிரேட் கமிஷன். அந்த கிரேட் கமிஷன் பார்த்தீங்கன்னா இயேசுனுடைய கடைசியா சொன்ன ஒரு வார்த்தை. எங்க அம்மா சாகிறதுக்கு அன்னைக்கு காலையில ஒரு 7:30-8 மணிக்கு எங்க அம்மா என்ன கூப்பிடுறாங்க. இந்த கதையை நான் சொல்லியிருக்கேன், எனக்கு தெரியும், பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரிமைண்ட் யூ ஆல் வித் திஸ் கனெக்ஷன். அப்போ அவங்க கூப்பிட்டு சொல்றாங்க, அன்னைக்கு நான் ஒரு ஸ்கூல் டீச்சராக இருந்தேன். அன்னைக்கு ஒரு பெரிய ஒரு ஆனுவல் டே எங்கள் ஸ்கூலில், ஒரு மியூசிக்கல் பிளே குருநானக் பவன்ல. அப்போ காலையில கூப்பிடுறாங்க, கூப்பிட்டு மகனே ஊழியத்தை விட்டுறாத. This was the statement she said, don't leave the ministry. அந்த வார்த்தை கேட்டுக்கிட்டு நான் என்ன பண்ணேன், நானும் என் தம்பியும் நாங்கள் போனோம். I remember, I think Thomas was there, Franklin was there, Ranjit was there, if I'm not wrong. நாங்கள் அந்த மியூசிக்கல் பிளேக்கு நாங்கள்லாம் ரெடி பண்ணிருக்கிறோம். ஒரு 9 மணிக்கு பீட்டர் நான் ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணிட்டு, இது மாதிரிப்பா உங்கள் அம்மா இறந்துட்டாங்க. ஸோ இறந்த அந்த டோன் கேட்ட உடனேயே நானும் என் தம்பியும் அந்த லாஸ்ட் ரோல போய் அழுதுட்டு இருக்கிறோம்.
ஆப்ஷன் 1 அந்த ப்ரோக்ராமை விட்டு போயிடுறாங்க. அந்த ப்ரோக்ராம் ஈவினிங்ல தான். ஆப்ஷன் 2 அங்கே இருக்கணும். அப்போ எங்கள் அப்பா நான் ஃபோன் பண்ணேன். அப்போ எங்கள் அப்பா சொன்னார், மரித்தவர்களை அடக்கம் பண்ணிட்டோம், செத்தவன் சாவான், உன் வேலையை ஒழுங்கா செய் கிறிஸ்தவனா. ஓகே ரைட். அந்த அழகா அந்த வார்த்தையை கேட்டு பண்ணோம். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஃபுல் பிஸி. எல்லாம் முடிச்சு ஒரு 7:30 காலையில் செத்தாங்க. 7:30 மணி வரைக்கும் எங்கள் அம்மா பார்க்கவே இல்லை. கடைசி 7:30 மணிக்கு எல்லாம் ப்ரோக்ராம் முடிச்சு ஓடி வந்தால் ஒருத்தன் சொல்கிறான், கேட்டுக்கிட்டேன், இவெல்லாம் பிள்ளையா, அம்மா செத்து போய் இப்போ வந்துட்டு இருக்கிறான் பாரு, பெருசா போறான் வேலைக்கு. அந்த கேட் திறந்து முடிச்சு உள்ள போன உடனே எங்க அம்மா சாவை வச்சிருக்கிறாங்க. அந்த சாவை பார்த்த உடனேயே எனக்கு வந்த முதல் ஞாபகம், மகனே, ஊழியத்தை இயேசு கிறிஸ்துவினுடைய கடைசி வார்த்தை மத்தேயு 28ஆம் அதிகாரம் வசனங்கள் 19, 20. Matthew 28 verse 19 and 20 are the last statements of Jesus. அவர் செத்து உயிரோடு எழுந்து கடைசியாக அவர் சொல்றார், அவருடைய கடைசி ஆசை மத்தேயு 28ஆம் அதிகாரம் வசனங்கள் 19, 20. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கு சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்து அவர்களுக்கு போதித்து, இதோ நான் உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்களோடு இருக்கிறேன். அப்ப அவருடைய கடைசி ஆசையை நீ போகணும். கோ. அவருடைய கடைசி ஆசையை கேதர். அவருடைய கடைசி ஆசையை you have to grow. Go, gather, grow, guide and glow. அவருடைய ஆசை நீ போகணும், ஜனங்களை சேர்க்கணும், வழி நடத்தணும், அவனை உருவாக்கணும், ஜனங்களை படிப்படியா வேற லெவல் கொண்டு போனாங்க. அப்ப இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த ஆசையை அநேக மக்கள் விட்டுருவாங்க. அப்ப இயேசு கிறிஸ்துவருடைய ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை சொன்னாங்க. மத்தேயு 28ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, he said, I want you to go and make disciples. He says, by going and by baptizing and by teaching them. இந்த 3 விஷயத்தை செய்யணும். சும்மா போறது மாத்திரம் இல்ல. இயேசு நல்லவர் மாத்திரம் சொல்லாத நீ. இயேசு சொன்னார், நீ போய் இயேசுவை பத்தி சொல்லு. அந்த மக்கள் இயேசுவை பத்தி சொல்லி ஞானஸ்தானத்துக்கு வழி நடத்துறப்ப இந்த வருஷம் நீ சொல்லணும், என் வழியாக யாரோ ஒருத்தருக்கு இயேசுவை பத்தி நான் சொல்லுவேன், அவனை ஞானஸ்தானத்துக்கு நான் வழி நடத்துவேன். ஞானஸ்தானம் வழி நடத்தாது மாத்திரம் இல்லைங்க, அவனுக்கு நீங்க போதிக்கணும். காட்ஸ் டிசைர், ஆண்டவருடைய பெரிய ஆசையே நீ அவரோட வழி நடத்தணுங்க. Great Commission is not a great suggestion. Great Commission is the greatest omission. அப்படின்னு சொன்னா இது கடவுளுடைய பெரிய ஆசையை இன்னைக்கு செய்யறது இல்லை. நம்ம அவருடைய பெரிய ஆசையே நீ எப்படியாவது ஜனங்களுக்கு இயேசுவை பத்தி நீ சொல்லணும், அவரோட சீஷர்களா உருவாக்கணும், அவனை வழி நடத்துறாங்க. ஆஸ்வெல் ஜே ஸ்மித் அப்படி சொல்லக்கூடிய ஒரு நபர் அவர் இப்படி சொல்றாங்க, any church that is not seriously involved in helping the fulfilling the Great Commission has forfeited its biblical right to exist. அப்படின்னு சொன்னா ஒருத்த எந்த சபையாவது இயேசுவுடைய சுவிசேஷம் சொல்லாம இருக்காங்கன்னு சொன்னாங்கன்னா அவங்க இருக்கிறதே வேஸ்ட். அப்போ ஆண்டவருடைய பெரிய ஆசையே இன்னைக்கு நீயும் நானும் ஆண்டவருக்காக அவருடைய ஊழியத்தை நம்ம செய்யணும். I want you all to rise up to your feet and I want you all to read this verse together. நம்ம எழுந்து நின்று இந்த வசனங்களை நீங்க சத்தமாக நீங்க படிங்க. நம்ம சேர்ந்து வாசிக்க போறோம். I want you all to read this together. Matthew 22:7. மத்தேயு 22ஆம் அதிகாரம் வசனங்கள் 7. I want you all to rise up and I want you all to read this together. Matthew 22 verse 7. மத்தேயு 22ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 நம்ம சேர்ந்து வாசிக்கலாமாங்க. பூமியின் எல்லைகள் எல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும், ஜாதிகளுடைய சந்திகள் எல்லாம் உமது சமூகத்தில் தொழுது கொள்ளும். Let's read this in English. All the ends of the earth will remember and turn to the Lord, and all the families of our nation will worship before you. One more verse. Revelation chapter 7 verse 9. சேர்ந்து வாசிக்கலாமாங்க. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களும் இருந்து வந்தும் ஒருவனும் எண்ணக்கூடாதுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனம் முன்பதாக ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கட வேண்டும். வசனம் படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம். And these things I looked and behold a great multitude which no one could count from every nation
and all the tribes, all the people, all the languages standing before throne and before the Lamb, clothed in white robes, and palm branches were in their hands. ஆண்டவருடைய ஆசை எல்லா ஜாதி. He wants all men, எல்லா ஜாதி, எல்லா மொழி, எந்த ஜாதி, it doesn't bother. இன்னொரு வசனம் வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 Timothy chapter 2 verse 4. Who wants all people to be saved and to come to the knowledge of the truth. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அவருடைய ஆசை. You know what is the desire of Jesus Christ on this resurrection day? That you go and talk about Jesus to someone. அவருடைய பெரிய ஆசையே, my friend, coming to church is not enough. நீ சர்ச்சுக்கு சும்மா வரது போதும். ஆண்டவருடைய ஆசை நீ போய் ஒருத்தருக்கு சொல்லணும். வர வழி இல்லை. இயேசு கிறிஸ்துவுடைய வருகை மிக சமீபம். He is coming, is very near, my friend. இந்த இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு செகண்டுக்கு, எவ்ரி செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறக்குதுங்க. எவ்ரி செகண்ட். And every 4 seconds a person dies. ஏதோ ஒரு இடத்துல ஒரு குழந்தை பிறந்துகிட்டே இருக்குதாங்க. ஏதோ ஒரு இடத்துல ஒரு மனுஷன் செத்து போனாங்க. Every 4 seconds someone dies on this earth, my friend. அப்ப இயேசு கிறிஸ்து உனக்கும் எனக்கும் பெரிய ஒரு முக்கியமான பொறுப்பை கொடுத்திருக்காருங்க.